யூனிக் என்டர்டைன்மெண்ட் வெங்கட் சார். சார் இந்த படம் சொன்னோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா. வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்றாரு காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கலாம் சொல்றாரு. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்னதான் வந்து புதுசா பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே பாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் போனேன். பட் அவர் சொன்ன அந்த கதை, அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசா இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா அவர்கிட்ட சொன்னது வந்து நீங்க வந்து சொல்றது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டா பண்ணீங்கன்னா ஒரு பெரிய படமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி டுக் அஸ் டைம். அது ஸ்கிரிப்டா பண்ணி வச்சுட்டு வரணும்னா பெருசா இருந்தது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா வந்து பட்ஜெட் வைஸ் ரொம்ப பெருசா சொன்னாங்க. வெங்கட் சார் சொன்னாங்க மாதிரி, சார் இந்த மாதிரி சந்தான சார் பண்றோம் சார், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்ட் பெரிய பட்ஜெட் ஆகும். அப்படியா, சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நல்லா சார், கண்டிப்பா ஒர்க் ஆகும், ஓகே பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னாங்க சார், சந்தான சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும் அப்படியா அப்படின்னாரு. ஓகேப்பா, என்னப்பா பிரச்சனை தொடர்ந்து, இது படம் பட்ஜெட்டோட பெருசா இருக்கப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அவங்க கூட இல்லாம அதையும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீ பண்ணி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நினைக்கிறேன். மிஸ்டர் கிஷோர் சார் இருக்காரு சார், வாங்க மேல வாங்க. ஒரு நீங்க சமாளிச்சீங்கன்னா நான் படம் அப்படின்னாரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட பார்ட் மெயினா பார்த்தீங்கன்னா மீட் பண்ணது, சந்தான சாரை மீட் பண்ணது, கிஷோருக்கு அப்படிச்சதுதான் எனக்கு தெரியும். அவங்க பார்த்து இதுல இது வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த டெவில்ஸ் லெவல் நெக்ஸ்ட் லெவல். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஹாப்பினா ஒரு 1 வீக் முன்னாடி படம் பார்த்தேன். ஸோ ஹாப்பி. எல்லாரும் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஸோ குட். ஸோ கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் நம்பிக்கையோட இருக்கேன். அண்ட் இதுல வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் சொன்னாங்க. சார் அவர் கேட்டது வந்து கொடுக்கணும். பட் ஸ்டில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம அவர் ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணாரு. ஆர்ட் சார் இருக்கேன். எல்லாருமே வந்து சிஜி டிபார்ட்மெண்ட் ஹரி எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து மிகப்பெரிய சப்போர்ட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி பியாண்ட் சினிமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நிறைய எனக்காக பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அது நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இது அவங்க ஃபுல் சேலரி ஃபுல் இது கொடுத்துருந்தோம். பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்டுக்காக சந்தான சாருக்காக எனக்காக வந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல. அது வந்து வெரி ஹாப்பி. கண்டிப்பா எனக்கு சொல்லி ஆகணும். ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஜிஎம் சாரா இருக்கட்டும், சந்தான சார் இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசினா படத்துக்கு அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா படம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சந்தான சார்னால சொன்ன கலாச்சி விட்டுருவாங்க. ஸ்டில் அவங்களோட கேரக்டரும் சரி, அவங்களோட இமேஜும் சரி ரொம்ப பக்காவா யூஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி நீங்க படம் பார்க்கணும், உங்களுக்கு அது தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் சந்தான சார் வந்து கூப்பிட்டோன்னா அக்செப்ட் பண்ணி நாட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து வருவாங்க தெரியாது. பட் எஸ்ஏ பிரதர்ஸ் ஆல்வேஸ் கிரேட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் கமிங். கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். May 16th ரிலீஸ் ஆகுது. அண்ட் எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக இந்த விழாவின் நாயகர்